அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டிசம்பர் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். லக்ன பலன் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, லக்னம்தான் நம்முடைய உயிர், நம்முடைய ஆன்மா. நம்முடைய உயிர் தான் சந்திரன், ராசி. ஆகனால நம்ம இந்த ஆன்மாவுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த 2025 வருஷத்தில் ரிஷப லக்னத்தில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம பார்க்குறோம். இங்கே இந்த லக்ன பலத்தினுடைய அடிப்படை என்னன்னா, எல்லோரும் ராசி பலனை பார்க்குறோம், நம்மளும் ராசி பலன் சொன்னால் கூட லக்னம் நம்மளை மிகப்பெரிய லெவலில் இயக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த லக்னத்தில் நம்ம பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் லக்ன புள்ளி. அதை ஒட்டி தான் நம்முடைய கிரகங்கள் எல்லாம் நமக்கு பலன்களை செய்ய இருக்கிறாங்க. அப்படி பார்க்குற போது இந்த 2025 வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இருக்குது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, இந்த 2025 மார்ச் 29 திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஷப லக்னத்துக்கு இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார். அடுத்தபடியாக இந்த 2025 மே மாதம் 14 குரு பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் இருக்குது. உங்கள் லக்னத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு 4 நாள் கழித்து, அதாவது மே 18 ராகு கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படாத இருக்குது. அந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்தவர் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வர்றார். கேது பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக இந்த 2025 சனி, குரு, ராகு, கேது ஆக 4 முக்கியமான கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. இவங்க செல்லக்கூடிய எந்தெந்த வீட்டில் இருக்காங்க, எங்கேருந்து பார்க்குறாங்க, எந்த நட்சத்திரத்தின் வழியாக அவங்க மூவ் ஆகிறாங்க, மற்ற கிரகங்களெல்லாம் எப்படி இருக்குது, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த 2025 ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வருட பலன். ஆகையினால அத்தனை கிரகத்தினுடைய பலன்களையும் கணக்கில் எடுத்து பார்க்குறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் கேளுங்க. ஒரு அடிப்படை உண்மையை தெரிஞ்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள், எல்லா கிரகங்களும் தீய கிரகங்கள். இந்த அடிப்படையை மறந்துடாதீங்க. ஒரு கிரகம் நமக்கு செஞ்சால், உதாரணத்துக்கு குரு செஞ்சால் சனி செய்ய மாட்டார். சனி பகவான் நமக்கு நன்மையை செஞ்சால் ராகு செய்ய மாட்டார். ராகு நமக்கு நன்மையை செஞ்சால் கேது செய்ய மாட்டார். இப்படி ஏதோ ஒரு கிரகத்தினுடைய ஆளுமையில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறது இல்லை. ஆக ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு தீமையான பலன்களை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆக இந்த 2025 இந்த பயிற்சியெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். முதல்ல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு, ரிஷப லக்னத்திற்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர்றார். அது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு நன்மைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்பயுமே லைஃப்பில் 11ஆம் இடம் தான் நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகக்கூடியது. அப்படிப்பட்ட சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நல்ல நட்பு வட்டாரத்தை உங்களுக்கு உருவாக்குவார். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்களுடைய லக்னத்தையே பார்வையிடுகிறார். எப்பயுமே சனி லக்னத்தை பார்வையிட்டாலே, சனினாலே டிலேன்னு அர்த்தம். ஒரு பக்கம் அவர் உங்களுக்கு பார்வையிடுவது ரொம்ப நல்லது. இன்னொரு பக்கம் இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷனை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன்னா சனின்னா டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். லைஃப்பில் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த வருஷம் இருக்கணும். எல்லா விஷயத்தையுமே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் இந்த வருஷத்தை பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய ரிஷப லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை பார்வையிட்டுக்கிட்டே இருக்கார். எப்பயுமே 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே நம்மளை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் அர்த்தம்.
டூர் அல்லது ட்ராவல்னு அர்த்தம். இங்கே சனி பகவான் தொழில்காரகன், அவர் உங்கள் 5ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு பக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுத்தால் கூட, இன்னொரு பக்கம் அவருடைய முக்கியமான விஷயம் உங்களுடைய ஜாப். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியரில் ரொம்ப 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 கவனமாக இருங்க. இல்லைன்னா நாம் பார்க்கும் வேலையை விட்டு நம்ம வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். ஆக ரிஷபலக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஸோ உங்களுடைய வேலையில் மிக கவனம். ஸோ வாய்ப்பு நன்றாக இருந்தால் மட்டுமே நீங்கள் பார்க்குற கம்பெனியை விட்டு மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும். இல்லைன்னா பொறுமையாக இருங்க. பட் இன்னொரு பக்கம் உங்களுக்கு குரு பகவான் நல்லதை செய்தா இருக்கார். ஆனாலும் கூட சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறது. ஸோ நம்ம வேலையில் லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்டு இருக்குது. அதனால் கிடைச்ச வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கேது உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு திருப்தியற்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்முடைய வேலையாக இருக்கட்டும், நம்முடைய மேரிட்டல் லைஃப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப கவனம், ரொம்ப பொறுமையாக இந்த 2025 நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும். அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் உங்களுக்கு வேலையில் ஃபியர், வேலையில் பயம், வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த 5ஆம் இடம் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவர் சனி பகவான். நீங்கள் அந்த கடனிலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது அதிலிருந்து நீண்டு வருவதற்கான ஒரு காலகட்டங்கள் சனி பகவான் உருவாக்குவார். அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய லெவலில் எனக்கு கிரானிக்காக நோய் இருக்குது, தீர்க்க முடியாத வியாதி இருக்குது, நீண்ட காலம் நோயினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை இந்த வருஷம் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஆக இது அத்தனையும் சனி பகவான் இருக்குது. அது மட்டுமல்ல, சனி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் ரொம்ப கவனம். யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லை, சனி பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவர்மெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க. பெரிய லெவலில் யாருக்கும் நீங்கள் செக்யூரிட்டி போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது அத்தனையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த 2025 ரிஷபலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் என்னெல்லாம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறவர். அதற்கப்புறம் உங்கள் லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம் குரு அங்கே இருக்கிறது. ரிஷபலக்னத்தில் பிறந்த உங்களுக்கு கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு பாக்கியம், இதெல்லாம் இறையர்களால் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார். ஆக ரிஷபலக்னத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகூலத்தால் தான் நீங்கள் ஜாபில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, எம்என்சியில் ஒர்க் பண்ணதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வருஷம் குரு பகவான் தான் உங்களுடைய வேலையை உங்களுக்கு பெரிய லெவலில் காப்பாற்றி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கார். ஆக குரு பயிற்சிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலை தேடுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு பக்கம் சனி நம்மளுடைய வேலையை விட்டு வெளியில் போகிறதுக்கு, வேலையை விட்டு விஆர்எஸில் வர்றதுக்கு, வேலையை தூக்குறதுக்கு ரெடியாக இருக்கார். இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு வேலையை கொடுப்பதற்கு வாய்ப்புகளை நிறைய பெரிய லெவலில் உருவாக்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக
குரு உங்களுக்கு நல்ல பலன்களை செய்கிறதுக்கு இருக்கார். ஆக வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் முன்னுக்கு வரணும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இந்த வருஷம் குரு பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக குடும்பத்தில் திருமணம் எதுவும் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஆக குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க, பாஸ் பண்ணுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டுமல்ல, வேறு எந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி, நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவானுடைய இந்த பார்வை உங்களுடைய ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் பெரிய லெவலில் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஒரு பக்கம் சனி பகவான், நான் முதல்லே சொன்னேன், உங்களுக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. இன்னொரு பக்கம் குரு பகவான் கடன் கொடுப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். ஆக கடன் வாங்குவதற்கு ஒரு யோகம் வேணும். இந்த வருஷம் குரு பகவான் அதெல்லாமே உங்களுக்கு செய்வார். நல்ல வேலையாட்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். நீங்கள் நினைச்சதை நடத்தி கொடுப்பதற்கு குரு பகவானுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய ரிஷப லக்னத்திற்கு அவர் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். 10ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஒரு பக்கம் சனி பகவானும் குரு பகவானும் ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 8ஆம் இடம் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருந்தால் கூட 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது மே மாதத்துக்கு அப்புறம். யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பெரிய லெவலில் பயன்படுத்திக்கலாம். ஆக குரு உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக சனி பகவான் குரு பகவான் உங்களுக்கு மாறுபட்ட பலன்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தபடியாக ரிஷப லக்னத்திற்கு ராகு உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே இருக்கார். ராகுவும் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கேது பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். 4ஆம் இடம் நான் முதலே சொன்ன திருப்தியற்ற சூழ்நிலைகள், அந்த நிலைமைகள் மாறும். யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, சொந்தமாக இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் மே மாதம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், இந்த வருஷம் முழுவதுமே அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லை, இந்த வருஷத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு மாறி பலன்கள் உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் ஓரளவுக்கு நினைப்பதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஆனால் வாழ்க்கையில் இந்த 2025 ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு திருப்தியான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்கங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வருஷம் நீங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இந்த ஆண்டுகளில் நீங்கள் பிரதானமாக முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷம் மகாலட்சுமியினுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ அந்த நரசிம்ம பகவானை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.